ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயின் ஆஃப் குக்கிங்லேருந்து என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் ரசம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்குறோம். 3 தக்காளியை மசித்து வச்சுருக்கேங்க. ரசம் பொடி தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி. வாங்க மட்டன் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சாச்சுங்க. வானல் அடுப்பில் வச்சாச்சு. நம்ம இப்போ வானல் ஹீட் ஆகணும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். வானல் ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இன்னும் என்னென்னா மந்த்ரா கடலெண்ணெய் தாங்க ஊற்ற போகிறோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட போகிறோங்க. சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ கடுகு போட போகிறோங்க. இப்போ ரசத்துக்கு நம்ம மிளகு சீரகம் அரைக்க போகிறோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வரமிளகா போட போகிறோங்க. மிளகா நல்லா சேர்ந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச நம்ம மசாலா போட போகிறோங்க. பச்சை ஸ்பூன் போடுறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட போகிறோங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட போகிறோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி இதில் ஊற்ற போகிறோங்க, சேர்க்க போகிறோங்க. இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணுங்க. இது என்னம்மா கொதி வந்துச்சுங்க. இப்போ தக்காளி சேர்க்க போகிறோங்க. மசிச்சு வச்ச தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்து நல்லா கொதிக்கணுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இதுலேயே இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதி வரணுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மட்டன் தண்ணி அதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. கொதி வரணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் மட்டன் தண்ணி சேர்த்துக்கலாம். புளி பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ மட்டன் தண்ணி இதில் சேர்க்க போகிறோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணுங்க. மட்டன் ரசம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.